எனக்கு ஞாபகம் வருகிறது. இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தது 1948ஆம் ஆண்டு. ஆனால் மலையக மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்தது 1977ஆம் ஆண்டு. 1977ஆம் ஆண்டு அன்றைய ஜனாதிபதி ஜெயவர்தன் அவர்கள் ஜனாதிபதி ஆகியவுடன் தான் கவர்னர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய முதல் பாராளுமன்ற அமர்வுக்கு பிறகுதான் எங்களுக்கு வாக்குரிமை கிடைக்கப்பெற்றது. மலையக பெருந்தோட்ட பாடசாலைகள் அனைத்துமே அரசாங்கத்துக்கு உள்வாங்கப்பட்டது. ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்பட்டது. பெருந்தோட்ட மக்கள் பெருமூச்சு விட்டு கௌரவத்தோடும் மானத்தோடும் மரியாதையோடும் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அது ஐக்கிய தேசிய கட்சியுடைய காலத்தில் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. மலையகத்திலே ஆசிரியர்கள், வைத்தியர்கள், இன்னும் அரசாங்க உத்தியோகத்திற்கு பெருந்தோட்ட இளைஞர்கள் சென்றாலே ஆனால் அனைத்துமே 1977ஆம் ஆண்டுக்கு பிறகு வெறுமனே பெருந்தோட்ட பாடசாலைகள் 5ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டுப்படுத்தப்பட்டது. சீரா நிறுவனத்தை இலங்கையில் கொண்டு வந்து மலைய மக்களுக்கு சேவை வழங்குவது உத்தரவிட்டது கவர்னர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். ஸ்ரீபாத கல்லூரி வந்தது கவர்னர் ரணில் விக்ரமசிங்கே அவருடைய காலகட்டத்திலே. ஆகவே அவர் கல்வி அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இந்த மலைய மக்களுக்கு ஆற்றிய சேவையை நாம் மறந்துவிட முடியாது. எல்லாத்துக்கும் மேல ஒரு பிரச்சனை, இந்த ஐக்கிய தேசியத்தில் ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லுவேன், இனவாதமற்ற கட்சி. இனவாதம் இல்ல, துவேஷம் தான் பாரிய பிரச்சனை இருக்கு மக்களுக்கு. ஆனா அந்த இனவாதம் இல்லாத ஒரு கட்சி ஐக்கிய தேசிய கட்சி, அந்த இனவாதம் இல்லாத ஒரு தலைவர் கவர்னர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். ஆகவே மலையக மக்கள் என்றுமே ஐக்கிய தேசிய கட்சிக்கும் கவர்னர் ரணில் விக்ரமசிங்கே அவருக்கும் நம்பிக்கை கொள்வதாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. ஆகவே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நாடு இருந்தாலும், இந்த நாட்டிலே பல அரசியல் தலைவர் இருந்தாலும் மலையக மக்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது கவர்னர் ரணில் விக்ரமசிங்கே மீது. அதை நாம் மறந்துவிட முடியாது. மதங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு, இந்த மதங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டு, இந்த மதங்கள் எல்லாத்தையும் ஒன்றாக்கி ஒருவர் கையில் இருந்த போது இந்து ஆலயங்களுக்கு நிதி பெற வேண்டும் என்றால் பௌத்த சாஸ்திர அமைச்சுக்கு செல்ல வேண்டிய ஒரு கசப்பான காலம் இருந்தது. இந்து கலாச்சார அமைச்சு, கிறிஸ்தவ அமைச்சு, முஸ்லிம் விவகார அமைச்சு, பௌத்த விவகார அமைச்சு என்று அமைச்சுக்களை ஒரே ஆக்கியது ஐக்கிய தேசிய கட்சி கவர்னர் ரணில் விக்ரமசிங்கே அவருடைய பிரதமர் காலத்தில் என்பதை நாம் மறந்துவிட முடியாது.